செய்திகள் தொடர்கின்றன. ஜப்பானில் 13,000 முத்துக்களால் அலங்கரிக்கப்பட்ட மிக உயர்ந்த பெண்களுக்கான திருமண ஆடை அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. ஜப்பான் தலைநகர் டோக்கியோவில் இந்த ஆண்டிற்கான திருமண ஆடைகள் கண்காட்சி நடைபெற்றது. இதில் அந்த நாட்டின் 25 வயதேயான ஸ்கேட்டிங் வீராங்கனை மிகி ஆண்டோ 13,262 முத்துக்களால் அலங்கரிக்கப்பட்ட திருமண ஆடையை அணிந்து பார்வையாளர்களுக்கு காட்சியளித்தார். 2,30,00,000 ரூபாய் மதிப்பிலான இந்த வெண்ணிற ஆடையை அணிந்து வந்த மிகி ஆண்டோ தனது உண்மையான திருமண நாளன்று இந்த உடையை அணிந்தது மிகவும் மகிழ்ச்சிகரமாக உள்ளது என்றார். அது மட்டுமல்லாமல் அவரது கழுத்திலும் முத்துக்களால் ஆன நெக்லஸ் அணிந்து வந்திருந்தார். இந்த முத்து மாலை மர்லின் மன்ரோவிற்கு அவரது கணவர் ஜோ டிமாக்கியோ தேனிலவின் போது அன்பளிப்பாக வழங்கியதாகும். 3 முதல் 10 சென்டிமீட்டர் அளவிலான முத்துக்களை கொண்டு உருவாக்கப்பட்ட இந்த திருமண ஆடை 6 கிலோ எடை கொண்டிருந்தது. ஜப்பானின் பிரபல ஆடை வடிவமைப்பாளர் கட்சுரா என்பவர் இந்த விலையுயர்ந்த திருமண ஆடையை வடிவமைத்துள்ளது குறிப்பிடத்தக்கது. ஆஸ்திரேலியா இலங்கை அணிகளுக்கிடையேயான 6வது ஒருநாள் கிரிக்கெட் போட்டி நாளை சிட்னியில் நடைபெற உள்ளது. ஆஸ்திரேலியா இந்தியா இலங்கை மோதும் முத்தரப்பு ஒருநாள் கிரிக்கெட் போட்டி ஆஸ்திரேலியாவில் நடைபெற்று வருகிறது. ஏற்கனவே நடைபெற்ற 5 போட்டிகளில் இந்திய அணி 2 போட்டிகளிலும் ஆஸ்திரேலியா 2 போட்டிகளிலும் வெற்றி பெற்றுள்ளது. மேலும் இந்தியா இலங்கை இடையேயான ஒரு போட்டி டிராவில் முடிந்தது. இந்நிலையில் தற்போது இந்த தொடரில் இந்தியா 10 புள்ளிகளுடன் முதலிடத்திலும் ஆஸ்திரேலியா 9 புள்ளிகளுடன் 2வது இடத்திலும் இலங்கை 3வது இடத்திலும் உள்ளது. இந்நிலையில் நாளை ஆஸ்திரேலியா இலங்கை அணிகள் மோதும் 6வது ஒருநாள் கிரிக்கெட் போட்டி சிட்னியில் நடைபெற உள்ளது. இப்போட்டியில் ஆஸ்திரேலிய அணி வெற்றி பெற்று புள்ளி கணக்கில் முதலிடம் பெற தீவிர வலைப்பயிற்சியில் ஈடுபட்டு வருகிறது. மீண்டும் முக்கிய செய்திகள். டெல்லியில் நடைபெற்ற இஸ்ரேலிய தூதரக கார் குண்டுவெடிப்பு சம்பவத்தில் இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த நபர் ஒருவர் சம்பந்தப்பட்டிருக்கலாம் என்று சந்தேகிக்கப்படுகிறது. மதவாத சக்திகள் ஆட்சிக்கு வருவதை தடுக்க காங்கிரசுடன் கூட்டணி என்று கூறிய முலாயம் சிங் அடுத்த சில மணி நேரத்தில் திடீர் பல்டி அடித்துள்ளார். இந்த ஆண்டு இறுதிக்குள் இந்தியாவுக்கு வர்த்தக ரீதியிலான நட்பு நாடு என்ற அந்தஸ்தை பாகிஸ்தான் வழங்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. சென்னையில் கடத்தப்பட்ட பள்ளி மாணவன் யோகேஸ்வரன் 12 மணி நேரத்தில் வீடு திரும்பினார். போலீசாரின் கெடுபிடிக்கு பயந்து கடத்தல் கும்பலை மாணவனை திரும்ப கொண்டு வந்து விட்டதாக தகவல் வெளியாகியுள்ளது. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் செய்திகள் பிற்பகல் 1 மணிக்கு. வணக்கம். வணக்கம்.